50 வருட அரசியல் போராட்டம். 2 குடும்பங்கள் தங்களுக்கிடையே அதிகாரத்துக்காக அடித்துக்கொண்ட மோதிக்கொண்ட போட்டியின் முடிவு. வங்கதேசத்திலே இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அரசியல் புரட்சி. முழு வங்கதேசத்துடைய அரசியலையும் மாற்றப்போகும் தேர்தல் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. என்ன நடந்தது, என்ன நடக்க இருக்கிறது, முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள். பங்களாதேஷை காலகாலமாக 50 வருடங்களாக ஆட்சி செய்து வந்தது இரண்டு குடும்பங்களால். ஒன்று ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம், மற்றது ஷியாவுர் ரஹ்மானுடைய குடும்பம். இந்த 2 குடும்பங்களுடைய அதிகார போட்டியிலிருந்து தான் வங்கதேசத்துடைய வரலாறு ஆரம்பமாகிறது. வங்கதேசம் பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முதல் 1971ஆம் ஆண்டிலிருந்து இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். வங்கதேசத்துடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது இப்போது வங்கதேசத்திலிருந்து ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக அங்கிருந்து தப்பித்து ஓடி இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கின்ற வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை. இவர்தான் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானோடு மேற்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேசினை பிரித்து தனியான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்திய தலைவர். அதனால்தான் பங்களாதேசினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவர் 1971ஆம் ஆண்டு பெரிய மக்கள் புரட்சி ஏற்படுத்தி பங்களாதேசினை ஒரு தனியான நாடாக மாற்றியதன் பிற்பாடு 1975ஆம் ஆண்டு ஒரு இராணுவ புரட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவருடைய மனைவி, அவருடைய ஆண் பிள்ளைகள் என அனைவரும் இராணுவத்தினால் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி வெளிநாட்டிலே தங்களுடைய படிப்பிற்காக சென்று அங்கே இருந்ததன் காரணமாக உயிர் தப்புகிறார்கள். அதன் பிறகுதான் ஷேக் ஹசீனா நாட்டிற்கு திரும்பி தன்னுடைய தந்தையுடைய கட்சியை பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இது ஒரு குடும்பத்துடைய வரலாறு. இன்னும் ஒரு புறம் இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அதுதான் ஷியாவுர் ரஹ்மான் அவருடைய குடும்பம். ஷியாவுர் ரஹ்மானும் 1971ஆம் ஆண்டு பங்களாதேசினை தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு தலைவர் தான். இவரும் 1971 போராட்டத்திலே தன்னை அர்ப்பணித்து பங்களாதேஷுக்காக போராடிய மிக முக்கியமான தலைவர். இவர் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அரசியலிலே ஈடுபடுகிறார். பங்களாதேஷுடைய ஜனாதிபதியாக இவர் இருந்த காலத்திலே 1985ஆம் ஆண்டு இடம்பெற்ற இராணுவ புரட்சியிலே இவரும் ஷியாவுர் ரஹ்மானும் கொல்லப்படுகின்றார். இவருடைய மரணத்திற்கு பிற்பாடு இவருடைய மனைவி கலேதா ஜியா அவர்கள் பங்களாதேஷுடைய பிரதமராக ஆட்சியை பொறுப்பேற்கிறார். அவர்களுடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியுடைய தலைவராக அந்த கட்சியுடைய வழிநடத்துவதற்கு அந்த கட்சியை பொறுப்பேற்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் 2 முறைகள் கலேதா ஜியா அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டு ஆளும் ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்தினால் இவர்கள் மீது பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இவர்களை சிறையில் அடைப்பதற்கான முழு வேலையும் செய்யப்படுகிறது. 2007 தாரிக் ரஹ்மான் கைது செய்யப்பட்டு 2008 விடுதலை செய்யப்படுகிறார். 2008 அவர் நாட்டை விட்டு வெளியேறி யூகேயிலே சென்று அங்கேயே தஞ்சமடைந்து விடுகிறார். லண்டனிலே அவர் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அங்கே இருந்தபடி தன்னுடைய கட்சியை நடத்தி இருக்கிறார். அவருடைய தாயார் கலேதா ஜியா அவர்கள் பல்வேறு முறைகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டார். இப்படியான சந்தர்ப்பத்திலே தான் பங்களாதேஷிலே ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி தொடர்ச்சியாக 15 வருடங்கள் நடைபெற்று வந்தது. இந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியிலே பங்களாதேஷிலே பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார், ஊழல் செய்திருக்கிறார் என்கின்ற மக்களுடைய அதிருப்தி, குறிப்பாக ஜென்சி தலைமுறையினுடைய இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினுடைய அதிருப்தியை பங்களாதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா சம்பாதிக்கிறார். இதனால் தான் ஜென்சி ரைஸ் அப் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி அந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு துரத்தப்பட்ட வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். பங்களாதேஷிலே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இளைஞர் புரட்சியின் பிற்பாடு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அவருடைய கட்சி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தகுதியற்ற கட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனாவுடைய கதை இப்பொழுது முடிந்திருக்கிறது. ஷியாவுர் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பம் இப்பொழுது களத்திலே இருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் அவருடைய குடும்பத்துடைய கதை முடிந்திருக்கிறது. இப்பொழுது 2026ஆம் ஆண்டு பங்களாதேஷுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷுடைய பாராளுமன்றம் ஜாத்திய சங்கத்திலே 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 12,70,00,000 மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். இதிலே 151 ஆசனங்களை பெறுபவர் தான் பங்களாதேஷுடைய அடுத்த பிரதமராக தெரிவாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் ஜமாத்தே இஸ்லாமிய ஒன்றியம் என்கின்ற இன்னும் ஒரு கட்சியும் களத்திலே இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்குமான தேர்தல் தான் இப்பொழுது நடந்து சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு தேர்தல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. 50 வருட பகை, 50 வருட
இந்த மோதலிலே யார் வெற்றி பெறப் போகிறார்? ஜியாவுர் ரஹ்மான் குடும்பத்திலிருந்து தாரிக் ரஹ்மான் மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட போகின்றாரா? அடுத்த கட்ட பங்களாதேஷுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை சர்வதேசமும் பங்களாதேஷை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள், குறிப்பாக இந்தியா உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களிலே உங்களுக்கு இது தொடர்பான அப்டேட்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.